எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, கடவுளும் இல்ல. இப்படி சொல்றதுனால நான் ஒரு பகுத்தறிவாதி தானே நீ நினைச்சுக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா இறை நம்பிக்கை இருக்கிறது வேற, பகுத்தறிவோட சிந்திச்சு செயல்படுறது வேற. ஏனென்றால் ஒரு மனிதன் பிலாசபிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்க்காக இறைவனை வழிபட்டு அன்றாட வாழ்க்கையில ரேஷனல் அண்ட் லாஜிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இல்லாட்டி கடவுளே இல்லன்னு சொல்லிக்கிட்டே நீங்க ரியாலிட்டி கூட கோப் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இது ரெண்டுமே லாஜிக்கலி பாசிபிள். நிறைய ஏத்திஸ் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா ரிலிஜன் அண்ட் ஃபெய்த்தை கம்ப்ளீட்லி அன்சைன்டிபிக்காக பாக்குறது. கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திச்சு பாருங்க. ஆதி காலத்துல இருந்து மனிதர்களுக்கு இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நோண்டி பார்க்கணும்ன்ற ஆர்வமும் இருந்துட்டு இருக்கு. இந்த எவிடன்ஸ் நமக்கு ஆர்கியோலாஜிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. பிசிக்கல் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் லைஃப்க்கு ஒரு பர்பஸ் கொடுக்கிறது, மீனிங் கொடுக்கிறது, ஹோப் கொடுக்கிறது, அதுக்கு ஒரு கைடிங் பிலாசபியை வச்சுக்கிறது. ஃபெய்த், ரிலிஜன் அண்ட் கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸ் இந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. இதுவும் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஹிஸ்டரி, ancient and medieval architectures and monuments இருந்து தெரிய வருது. Scientific thinking and religious faith மனிதர்களுடைய வெவ்வேறு தேவைகளை நிறைவேற்றிருக்கு. வேற வேற இருந்தாலும் அதுல ஓவர்லாப்பிங்ஸும் இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிற ரமதான் நோன்பு. இன்னைக்கு தான் நம்ம ஃபாஸ்டிங் உடைய பெனிஃபிட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது ஒரு செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அண்ட் சொசைட்டல் பெனிஃபிட்ஸ்க்காக இஸ்லாம் மதத்துல மேண்டேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல மதங்கள்ல பல பல பிராக்டிசஸ் சுயநலத்துக்காகவும் பொது நலத்துக்காகவும் கடைபிடிக்கப்படுது. எல்லாத்தையும் மேலோட்டமா பார்த்துட்டு ஆழமா சிந்திக்காமல் ஜட்ஜ் பண்றது ரொம்பவே ஈஸி. பேசிக்கலி நீ கடவுளை நம்பாத, ஆனா முட்டாப்பைய தான்.